வணக்கம் சொந்தங்களே. இந்த நாட்டில் அரசியல்வாதிகளை பார்த்து மக்கள் பயந்த காலம் உண்டு. ஆனால் ஒரு அரசியல்வாதியை பார்த்து அதிகாரமே பயந்த காலம் உண்டு. ஆனால் ஒரு அரசியல்வாதியை பார்த்து அதிகாரமே பயந்த நாள் இருக்கிறதா? ஆம், அந்த நாள் தான் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள். இது வீடியோ பிரச்சாரம் அல்ல, இது ஒரு புகழ்ச்சி கதையும் அல்ல. இது ஒரு மனிதன் எப்படி மக்களின் கோபத்தை மக்களின் நம்பிக்கையாக மாற்றினார் என்றுதான் பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். சரியா? அவரின் ஆரம்பகால வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால் 1968 நவம்பர் 24 இலங்கையின் மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டத்தில் கலேவலை எனும் ஊரில் பிறந்தார். இவரது தந்தை ஒரு சாதாரண ஊழியராக வேலை செய்தார். இவருக்கு ஒரு சகோதரர் உண்டு. ஏகேடி தனது பள்ளி படிப்பை தம்புத்தேகம காமினி மகா வித்தியாலயத்திலும் உயர்தர படிப்பை தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலும் கற்றார். தனது பாடசாலையில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதலாவது மாணவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? பள்ளி காலத்திலேயே மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டாளராக விளங்கினார். அக்கட்சியில் 1987 இணைந்து மாணவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார். ஜேவிபி புரட்சியின் தொடக்கத்திலேயே முழுநேர அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் நுழைந்த இவர் சில மாதங்களின் பின் அச்சுறுத்தல்களால் வெளியேறினார். ஓராண்டு கழித்து 1992 கழனி பல்கலைக்கழகத்திற்கு மாற்றப்பட்டு 1995 இளம் அறிவியல் பட்டத்துடன் வெளியேறினார். நினைச்சு பாருங்க, அவற்ற ஊர் ஒரு சின்ன கிராமம், மின்விளக்கு கூட இல்லாத நாட்கள், அம்மாவின் கையில் எளிய உணவு உண்டு, சிக்கன வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இந்த எங்கட ஏகேடி. அப்பாவின் கையில் கடின உழைப்பால் கரடுமுரடான விரல்கள். அப்படி இருந்த வீட்டில் பணம் பேசவில்லை, மனிதநேயம் பேசப்பட்டது. அந்த காலத்தில் அனுரா கற்றுக்கொண்டது மக்கள் மேலே இல்லை, நாம் மக்களுக்குள் தான் இருக்கிறோம். பள்ளி பருவத்தில் அவர் முதலிடம் பிடித்ததற்காக யாருமே கைதட்டவில்லை. ஆனால் அவர் கேட்ட கேள்விகளுக்காக ஆசிரியர்கள் கவனித்தார்கள். ஏன் இந்த நாட்டில் உழைப்பவன் ஏழையாக இருக்கிறான்? இந்த கேள்விதான் நம்ம ஏகேடிய அரசியலுக்குள் இழுத்தது. சரியா? மாணவர் இயக்கங்கள், சமூக நீதி, சமத்துவ கனவு, இன்றைய ஜனாதிபதி, அந்த மாணவனின் தொடர்ச்சி. ஜேவிபி என்றாலே ஒரு காலத்தில் பயம், மௌனம், இருள். இந்த சூழலில் ஜேவிபியில் இருப்பதென்றால் நாளை உயிர் இருக்குமோ என்ற சந்தேகம். ஆனால் நம்ம ஏகேடி பயத்துக்கு முன்குனியவில்லை. அரசியல் உயிரை எடுப்பதற்கல்ல, அரசியல் உயிரை காப்பதற்கே என்றார். இந்த காலகட்டம்தான் இன்று ஜனாதிபதியாக அவர் அதிகாரத்தை மனித நேயமாக பயன்படுத்தும் முக்கிய காரணம். ஜேவிபி ஒரு பெரிய முடிவு எடுத்தது. ஆயுத அரசியல் வேண்டாம், மக்கள் அரசியல் வேண்டும். இந்த மாற்றத்தின் முகம்தான் நம்ம அனுரகுமார திசாநாயக்கா. ஏகேடி பேசினார். ஆவேசமில்லாது, பொய்யில்லாது, ஆதாரத்துடன் பேசினார். மக்கள் புரிந்தார்கள். இந்த மனிதன் ஆட்சிக்கு வர விரும்பவில்லை, இந்த மனிதன் அரசியலை மாற்ற விரும்புகின்றான். 2004 பாராளுமன்றம் வந்தார். அங்கே அமைதி போல இருக்கும் ஊழல், அதை குலைத்தது ஒரு குரல். அரச ஒப்பந்தங்கள்,
மக்களின் பணம், அதிகார துஷ்பிரயோகம். அனுரகுமாரா கேட்ட கேள்விகள் பலரை கோபப்படுத்தின. ஆனால் மக்களை நம்ப வைத்தது. இப்படித்தானே எங்களோட டாக்டர் ரச்சனாவும். அவர் அமைச்சரான நாள் பலர் சொன்னார்கள் இவனும் மாறிடுவான். ஆனால் ஏகேடி ஊழலை ஏற்க முடியாது பதவியை துறந்தார். பார்த்தீங்களா? அந்த நாள் அவர் தோற்றவர் இல்லை. அரசியலில் நேர்மை தோற்காது என்பதற்கான உதாரணமாக மாறினார். நேர்மை ஒரு நாளுமே தோக்காதுன்றதுக்கு இலக்கணம். கிட்டத்தட்ட எங்கட அர்ச்சனா டாக்டர் மாதிரித்தான். என்பிபி உருவானது கோபத்தில் இருந்து அல்ல, கனவில் இருந்து. இளைஞர்கள் முன்னிலை, பெண்கள் பங்கேற்பு, தொழிலாளர்கள் குரல். அரசியல் நம்மை ஏமாற்ற வேண்டுமில்லை என்று மக்கள் நம்பத் தொடங்கினார்கள். ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின் அவர் கத்தவில்லை, வேலை செய்தார். சரியா? அரசு செலவுகள் கட்டுப்பாடு, ஊழல் விசாரணைகளில் சுதந்திரம், கல்வி சுகாதாரத்துக்கு முன்னுரிமை, இளைஞர் வேலைவாய்ப்பு, அதிகாரிகளுக்கு பொறுப்புணர்வு. விளம்பரம் குறைவு, ஆனால் விளைவுகள் அதிகம். ஏகேடியின் ஆட்சியில் ஒரு விவசாயி சொல்கிறான், இப்போ அரசு எங்களை மதிக்குதென்று. ஒரு அம்மா சொல்கிறா, இந்த ஆட்சியில் பயமில்லை என்று. ஒரு மாணவன் சொல்கிறான், இந்த நாட்டை விட்டு போக வேண்டியதில்லை. இதுதான் மக்கள் பதில். ஏகேடியை பற்றிய மக்கள் பதில். அதாவது சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறன. முடிவாக ஏகேடி அவர் ஒரு ஹீரோ அல்ல, பட் நேர்மையின் அரசியல் முகம். இந்த மாதிரியான அரசியல் தொடர்ந்தால் இந்த நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கொமெண்டில் சொல்லுங்கோ. சரியா? அதிகாரம் மனிதனை மாற்றவில்லை, மனிதன் அதிகாரத்தை மாற்றினான். பார்த்தீங்களா சொந்தங்களே? இதுதான் எங்களோட அனுரகுமாராண்ட வாழ்க்கை. அவர் ஒரு பின்தங்கின கிராமத்தில் இருந்து வந்ததால் அவருக்கு மக்கள்கிட்ட கஷ்டம் புரியுது. இதுவரை இருந்த அரசாங்கங்களே அவர் நல்லவர் என்று தான் நான் முதலே சொல்கிறேன். ஆனால் எங்களோட கட்சிகள், அதாவது ஊசி கட்சி தவிர மிச்ச கட்சிகளுண்ட பித்தலாட்டம், அரச ஊழியர்களுண்ட ஊழல்கள் எல்லாம் தான் மக்களுக்கு உதவியல் சரியாக சென்றடையவில்லை. ஏழை மக்களுக்கான உதவியல் கிடைப்பதற்கு கரைச்சலை தாமதமாக இருக்குது, கிடைக்காமல் இருக்குது. உண்மையாக கரைச்சல் படுறவனுக்கு அரசாங்கத்தின் உதவி கிடைக்குது இல்லையா? அதுக்கு காரணம் அரசாங்கம் இல்லை. அரசாங்கத்துக்கு கீழிருக்கு நிர்வாக அமைப்புகள்லாம் இத்தனை குளறுபடிகளுக்கும் காரணம். ஒரு நாளும் யாருமே இதுவரை இருந்த அரசாங்கத்தில் அனுரகுமார் அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை. அதுக்கு இருக்கிற கட்சிகளும் அந்த அரச ஊழியர்களும் தான் இதுக்கு காரணமே ஒழிய ஜனாதிபதி காரணம் இல்லை. ஏன்னா அவர் அவருக்கு தெரியும். ஏன்னா அவரும் ஒரு டாக்டர் ரச்சனா மாதிரி ஒரு ஊழலை எதிர்க்கிற ஒருவராக இருந்திருக்கிறார். பார்த்து சின்னல்லே உண்மை பேசுகிறவர், சின்னல்லே கேள்வி கேட்குறவர் ஆசிரியரண்டா இப்படிப்பட்ட ஒருத்தர். இவ்வளோ போராட்டங்கள், அவர் சிறைகள், இவ்வளோ கரைச்சல் பட்டு தான் அவர் நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். நல்ல ஒரு அரசாங்கம் நம்மளோட கையில் கிடைச்சிருக்கு. மற்ற கட்சிகளும் அரச ஊழியர்களும் திருந்தினால் நாடு அபிவிருத்தி பாதையில் முன்னேறும்ன்றது என்ற கருத்து. சரியா? இத்துடன் எனது காணொலியை முடிக்கிறேன். வணக்கம். கையில் கடமை வளர்ந்தது. மருத்துவ சேவை மருத்துவமனை வாசலில் மௌனமாய் நடந்த காலம், வலி பேசும் முகங்களில் நம்பிக்கை எழுதிய நேரம், மருந்துக்கு முன்னால்
கீதம் தந்தவர், காசு இல்லாத கை கூட கண்ணீர் துடைத்தவர். நீ வாழ்வாய் என்ற வார்த்தை பலருக்கு மருந்தானது. அந்த சொல்லில் இருந்த நம்பிக்கை இன்று மக்கள் குரலானது. சேவையின் அடையாளம், சேவையே அவரது அடையாளம். அமைதியே அவரது மொழி. மருத்துவத்திலே தொடங்கிய பாதை மக்கள் மனம் வரை நீண்டது ஆர்ச்சனா. கருணையின் பெயர் மருத்துவத்திலிருந்து சமூகத்திற்கு.